தொழுகின்றோம் சொல்லுங்கள்? 70 மடங்கு அதிகமான நன்மை. ஒரு நபில் தொழுதார், சுன்னத்தான ஒரு 2 ரக்காத்தை நீங்கள் தொழுதார் 70 தடவை குனிந்து நிமிர்ந்து சஜிதா செய்து ருக்கு செய்த நன்மைகளை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தருகின்றான் என்று சொன்னால், உண்மையில் அத்துணை பள்ளிவாசலும் தராவீஹ் தொழுகையிலே சப்புகள் காலியாக கிடைக்கிறது. 27 தவிர 27 தவிர அத்தனை சப்புகளும் காலியாக இருக்கிறது. முஸ்லிம்கள் எங்கே சென்று விட்டார்கள்? தராவீஹ் தொழுகைக்கு கூட நேரம் இல்லாமல் முஸ்லிம்கள் எங்கே போய்விட்டார்கள்? தராவீஹ் தொழுகை யாருக்காக நடத்தப்படுகிறது? இளைஞர்கள் எங்கே? இஸ்லாமிய வாலிபர்கள் எங்கே? இஸ்லாமிய முதியவர்கள் எங்கே? இப்படி பள்ளிவாசல் திறந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே கூட நம்மால் பள்ளிவாசலிலே சென்று தொழ முடியவில்லை என்று சொன்னால், கியாமுல் லைல் இருக்கா இல்லையா, தராவீஹ் இருக்கா இல்லையா என்ற சர்ச்சைக்குள் போகாமல், தொழுகை உண்டுதான மார்க்கத்திலே, தொழுகை இஸ்லாத்திலே உண்டுதானே, எத்தனை ரக்காத்து வேண்டுமானாலும் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். பள்ளிவாசல் திறந்திருக்கும் போதுதான் தொழ முடியும். இஷா தொழுகையிலே இருந்து நீங்கள் தராவீஹ் தொழுகை கூட நேரம் இருக்கா இல்லையா, அது 1 மணி நேரம். அந்த 1 மணி நேரம் கூட நம்மளால் பள்ளிவாசல்ல இருக்க முடியல. அதுவும் ரமலானிலே கூட இந்த காலகட்டத்திலே பள்ளிவாசலுக்குள் நுழையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தரலன்னு சொன்னா, நம்ம வீட்டு பிள்ளைங்கள்லாம் ரமலான் வந்துருச்சுன்னு பைபாஸ்ல சுத்திக்கிட்டு இருக்காங்க. பைக்ல எங்க போறாங்க? பைபாஸ்ல பைக்ல போறதுக்கு அவருக்கு நேரம் இருக்கு. ஆனா பள்ளிவாசலுக்குள்ள வந்து சப்பல நிக்கிறதுக்கு தான் நேரம் இல்லை. பைபாஸ்ல பைக்ல போறாரு இவரு, அது யமகால RXD-ல இன்னும் பெரிய பெரிய பைக்ல பறந்து போறாரு யாரையோ பிடிக்கிறதுக்காக. ஆனா சப்புல வந்து பள்ளிவாசலுக்குள்ள நின்று அந்த 1 மணி நேரம் இவர் அல்லாஹ்விற்காக குனிந்து நிமிர்வதற்கு இவருக்கு நேரம் இல்லை. எத்தனை ஊர்கள்ல, நம்ம ஊர்ல மட்டும் சொல்லல, இது பல ஊர்கள்ல இருக்கு. இந்த மாதிரி சென்னைகள்லாம் பார்த்தோம்னு சொன்னா பசங்க அவ்வளோ பெரிய, நீங்க சொல்லுங்க அதற்கு கொஞ்சம், இரவு நேரங்கள் எங்க பையங்க உலாத்துறாங்க, அங்க போறாங்க இங்க போறாங்க, எங்க போறாங்கன்னு எங்களுக்கு தெரியல, சகர் வச்சுட்டு வீட்டுக்கு வருவாரா இல்லையான்னு தெரியல, நான் பெட்ல தேட வேண்டிய இருக்கு. தராவீஹ் தொழுகையில சப்புகளை பார்த்தால் அத்தனையும் காலியாக இருக்கிறது. அல்லாஹ்வை பயப்படக்கூடிய ஒரு மாதம், அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய ஒரு மாதம், இறையச்சத்தை மெருகூட்ட வேண்டிய ஒரு மாதத்திலே இறையச்சத்தை கைவிட்டு விட்டோம் என்று சொன்னால், யார் ரமலானை அடைந்தும் தன்னை பாவ மன்னிப்பின் பக்கம், தக்வாவின் பக்கம், நன்மையின் பக்கம் நெருக்கிக் கொள்ளவில்லையோ அவர் அனைத்தையும் இழந்து விட்டார். அவர் அனைத்தையும் இழந்து விட்டார்.